நியூஸ்பிளிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் இசை. இன்றைய நேர்காணலில் நம்மோடு ஊடகவியலாளர் கவிதா குமார் அவர்கள் இணைந்திருக்கிறார். பேசலாம். தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் போய் அங்க விசாரிச்சதுக்கான ஆதாரம் ஏதாச்சும் இருக்கா? அவர் எடுத்த உடனே என்ன சொல்றாரு, இது 2 மாணவர் கோஷ்டி மோதல் அப்படின்னு சொல்றாரு. வேக வேகமா ஒரு விசாரிச்சு நடவடிக்கை எடுக்க வேண்டிய காவல்துறை கூட சொல்ல வேண்டிய விஷயத்தை அப்படி ஒரு சொல்றாரு. மாணவர்களிடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக ஏற்பட்ட ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை, மாணவர்களுக்கான மோதல்னு போட்டு முடிக்க பார்க்குது. மிக மிக தவறான விஷயம். என்னன்னா இதில் உரிய பதிலை தமிழக முதலமைச்சர் பேசணும். எல்லா விஷயத்திலும் மௌனம் சாதிப்பது என்பது அது ஒரு அழகல்ல. காவல்துறை கஞ்சா விற்பனை கும்பலோடு தமிழகம் முழுவதும் கூட்டு சேர்ந்திருக்கின்றது ஒரு பார்க்க வேண்டிய ஒரு அவலமான நிலை. மீண்டும் ஒரு உடைப்புக்கான ஏற்பாடு என்பது தீவிரமா இப்ப நடந்துகிட்டு. முதல்ல ஒரு தடவை நடந்தது, இப்ப நடக்க போகுது. ஏன்னா ஒரு 6 தொகுதி இடைத்தேர்தல் 10 தொகுதி இடைத்தேர்தலாக மாறுறதுக்கான எல்லா வேலையும் தாவேகா ஈடுபட்டிருக்கு. ரத்தன் பண்டிட்ஜி வெளியில போனாலுமே இன்னும் இவர் பின்னால இருக்காருன்றதை நம்ம யோசிக்க வேண்டியது. இப்படியான விஷயத்துல அதிகாரிகள் எண்ணிக்கை கூடுதலானனால இடம் பத்தலன்னு சொல்றாங்க. என்னன்னா எல்லா விஷயங்களிலும் ஜோசியரை பார்ப்பது, ஜாதகம் பார்ப்பது, மூட நம்பிக்கை வளர்ப்பதுன்றத, ஏன்னா எந்த அரசு செய்யாத ஒரு விஷயம் இந்த அரசு துணிஞ்சு செஞ்சாங்க. தமிழ்நாட்டுல திராவிட மூவ்மெண்டோட ஒரு முக்கியமான விஷயமே மூட நம்பிக்கை எதிர்ப்பு தான். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம் சார். வணக்கம். கோவை இந்துஸ்தான் கல்லூரி மாணவர் அமுதன் இவருடைய அந்த இறப்பு, இதுல பல சந்தேகங்களும் பல குற்றச்சாட்டுகளும் நம்மளால பார்க்க முடியுது. பெற்றோர்கள் இதுல காவல்துறை மேல சதி இருக்கிறதா சொல்றாங்க. ஆனா அரசு தரப்புல இருந்து இது இருதரப்பு கோஷ்டி மோதல் தான் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. உண்மையில என்ன நடந்தது? முக்கியமாக தமிழகத்தில் கஞ்சா விற்பனை, போதைப் பொருள் விற்பனை அதிகமாயிருக்கு. அன்றாடம் நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு பின்னால் போதை இருக்கு. ஏன்னா ஏற்கனவே கோவையில் விமான நிலையம் பின்புறம் போதை ஆசாமிகளால் ஒரு பெண் பலாத்காரம் செய்யப்பட்டு தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்திய சம்பவம் அதே கோவையில் தான் நடைபெற்றது. 3 வயது சிறுமி சமீபத்தில் அதிமுக ஆட்சியில், இப்ப சமீபத்தில் 3 வயது சிறுமி இந்த தாவேகா ஆட்சியில் அதே கோவையில தான் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட சம்பவம் நடைபெற்றது. ஏன் இது நடக்குது அப்படின்ற பின்னால பார்த்தா நிறைய மாணவர்கள் மத்தியில இது புழக்கம் கஞ்சா மட்டும் இல்லாமல் ஊசி, அது மட்டும் இல்லாமல் உயர் ரக போதைப் பொருட்கள் புழங்குற இடமா அது இருக்குது. இந்த இந்துஸ்தான் கல்லூரி விவகாரத்துல தமிழக அரசு ஏன் இவ்வளவு வேகமா மறுக்குது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அந்த கல்லூரியில் நடைபெற்ற சம்பவம் என்பது பார்த்தா கஞ்சா விற்பனை சம்பந்தமாக கள்ளக்குறிச்சியை சேர்ந்த மாணவன் அமுதன், அது ஒரு தலித் மாணவன். அந்த பையன் கடந்த சில நாளுக்கு முன்னால் அந்த கல்லூரி மாடியில் உட்காந்து அவர் போன் பேசிட்டு இருக்கும் போது ஹெட்போன் கீழே விழுகுது. அதை எடுக்க வரப்போகும்போது தான் சில பேர் கஞ்சா பயன்பாடு செய்யறது அவருக்கு தெரியுது. அப்ப அவர் என்ன செய்யறாரு, இது சம்பந்தமா கல்லூரி நிர்வாகத்திடம் புகார் தெரிவிக்கிறார். இதை ஒட்டி பிரச்சனை வருது. இவர் அங்க இருக்க சில நபர்களை தாக்குறாங்க. இந்த தகவல் தெரிஞ்சு போலீசார் இவரை கூட்டிட்டு போய் செட்டிப்பாளையம் காவல்துறை, அது முக்கியமா நம்ம பதிவு செய்யணுங்க, அவர்கிட்ட கூட்டிட்டு போய் யார் யாரு கஞ்சா விற்பனை செய்யறாங்கன்னு கேட்கும்போது தெரியாதுன்னு சொல்றாரு. இல்ல நீங்க உள்ள சில பேர்கிட்ட பிரச்சனை பண்ணிருக்கீங்களே அப்படின்னு கேட்கும்போது இவர் சில பேருடைய பெயர்களை குறிப்பிடுகிறார் அங்க காவல் நிலையத்துல. அந்த காவல் நிலையத்துல பதிவு செய்யப்பட்ட போது அவர் என்ன சொல்றாரு, இதை வெளியில சொன்னா எனக்கு பிரச்சனை ஆகும்னு அவர் சொல்றாரு. அப்படின்னா அப்படி ஆகாதுன்றாங்க. ஆனா காவல்துறை வசத்துல இருந்துதான் இந்த தகவல் வெளியில போகுது. அதாவது யார அமுதன் காட்டி கொடுத்தாரோ அவர்களுக்கு போய் இந்த தகவல் போகுது. அமுதன் காவல்துறையிட போய் கஞ்சா விற்பனை சம்பந்தமான தகவல்களை சொல்லிட்டாரு அப்படி சொல்லும் போதுதான் இந்த பிரச்சனை வெடிக்குது. காவல்துறை இந்த விஷயத்துல டபுள் கேம் விளையாண்டுருக்காங்க. அதான் முக்கியமா பார்க்கணும். காவல்துறை செஞ்சிருக்க வேண்டிய வேலை என்பது கஞ்சா விற்பனையை தடுப்பது. அமுதன் கேட்ட அந்த பட்டியலின் அடிப்படையில் கைது செஞ்சிருக்கணும். அவங்க என்னன்னா கஞ்சா விற்பனை கும்பலிடம் சொல்லவுமே அந்த மாணவர் கும்பல்ல அந்த கஞ்சா விற்பனை கும்பலும் இருக்கிறது. ஏன்னா தீபக் என்பவரை அவர் புகார் பண்ணியிருக்கிறார். அந்த கும்பல் 20 பேர் கொண்ட கும்பல் ஒரு தூக்கிட்டு போய் கல்லூரி மைதானத்தில் வச்சு அடிக்கிறாங்க. இரும்பு ராடை வச்சு அடிக்கிறாங்க, கத்தியை கொண்டு அடிக்கிறாங்க. அதன் அடிப்படையில் அவர் இறந்து போயிடுறாரு. சட்டமன்றத்தில் இந்த பிரச்சனையை எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின்
கொண்டு வர்றாரு. அதாவது சட்ட ஒழுங்கு, தமிழக அரசின் சட்ட ஒழுங்கு பிரச்சனையினால இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதை பத்தி விசாரணை அது பேசுவதற்கே வாய்ப்பு வந்து சபாநாயகர் அளிக்கல. அடுத்த வாரம் திங்கட்கிழமை கவன ஈர்ப்பு கொண்டு வாங்க, நீங்க இதை இப்ப பேச வேணாம் தவிர்க்கிறார். இதுக்கு பதில் அளிக்க வேண்டியது யார்? ஒரு கஞ்சா விற்பனைன்ற ஒரு லேசா நகண்டு போக முடியாது இது. ஏன்னா கல்லூரிக்குள்ள ஒரு மாணவர் கொடூரமாக அடித்து கொலை செய்யப்படுகிறார். வெளியில நடந்துச்சுன்னா என்ன ஆகும்? கடந்த ஆட்சி காலத்தில் இப்படியான சம்பவம் கல்லூரி மைதானம் அப்படின்னு குறிப்பிடுறீங்க. அப்போ கல்லூரி மைதானத்துல ஒரு சிசிடிவி கேமரா கூடவா இருக்காது? இந்த கேள்வியை தான் வந்து என்னன்னா எல்லாருமே எழுப்புறாங்க. அதாவது இந்த சம்பவம் நடந்த போது இரவு இவர் தாக்கப்பட்டு இவரை கொண்டு போய் இவருடைய விடுதியில போய் படுக்க வச்சிடறாங்க. இவர் ஏதோ முடியாம படுத்திருக்காருன்னு பார்க்கும்போது மதியம் போது வரும்போதுதான் இவர் மூச்சாகி கிடக்கிறதே தெரியுது. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போறாங்க. இந்த சம்பவம் மாணவர்களுக்கு சில பேர் தெரிஞ்சிருக்கு. ஆனா இப்ப நம்ம பேச வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த கல்லூரி நிர்வாகம் ஏன் ரொம்ப வேகமா இதுல மறுப்பு தெரிவிக்கிறாங்க, இல்லாட்டா இதை மாத்துவதற்கான முயற்சி பண்றாங்கன்றதுதான். என்னன்னா இந்த சம்பவம் நடப்ப 2 நாளுக்கு முன்னால் வந்து ஒரு மாஸ்க் போட்டு செல்போனை வந்து பறிச்சதா இப்ப சொல்றாங்க. அமுதன் வந்து பறிச்சதா ஒரு தகவலை பரப்புறாங்க. இதை ஏன் அவர் மேல நடவடிக்கை எடுக்கலன்னு ஒரு கேள்வி இருக்கு. ஏன் அவர் மேல நடவடிக்கை எடுக்கல? இந்த சம்பவம் நடந்த பிறகு இதை பத்தி பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? சட்டமன்றத்தில் கேட்ட கேள்விக்கு வந்து பதில் அளிக்க வேண்டியது உயர்கல்வித்துறை அமைச்சர் தான் பேசணும் இது சம்பந்தமா. இல்லன்னா சட்டத்துறை அமைச்சர் பேசி இருக்கணும். இல்லன்னா இது காவல்துறைக்கான தலைவராக இருக்கக்கூடிய உயர்கல்வித்துறை அமைச்சர் எப்படி பதில் அளிக்க முடியும்? இதுக்கு வந்து முதலமைச்சர் தானே பதில் கூறணும். அவர் கீழே தானே இந்த துறை வருது, சட்டம் ஒழுங்கு. இது வந்து ஒரு உயர்கல்வி நிறுவனத்துலதான் சம்பவம் நடந்திருக்குன்னு வச்சுங்களேன். இது வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அப்புறம் வேகமா எப்படி பதில் சொல்றாரு? இது பள்ளியில நடக்கலையே, ஒரு கல்லூரியில் நடந்தது தானே. எடுத்த உடனே அவர் வந்து மாணவர்களுக்கு நடந்த மோதல் அப்படின்னு சொல்றாரு. அவர் எங்க போய் விசாரிச்சார்? அவரு இந்த சம்பவத்தை எங்க போய் விசாரிச்சார்? நேரடி விசாரணையில் அவர் ஈடுபட்டாரா? அந்த வீடியோ இருக்கா? நேரடியில் விசாரணையில் ஈடுபட்ட வீடியோ இருக்கா? அதுல தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் போய் அங்க விசாரிச்சதுக்கான ஆதாரம் ஏதாச்சும் இருக்கா? அவர் எடுத்த உடனே என்ன சொல்றாரு? இது 2 மாணவர் கோஷ்டி மோதல் அப்படின்னு சொல்றாரு. வேக வேகமா ஒரு விசாரிச்சு நடவடிக்கை எடுக்க வேண்டிய காவல்துறை கூட சொல்ல வேண்டிய விஷயத்த அப்படி அவர் சொல்றாரு. நான் என்ன பாக்குறேன்னா, இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய காவல்துறை அமைச்சர், முதலமைச்சர் வந்து மௌனம் சாதிக்கிறார். இப்ப பார்த்தா இன்னைக்கு பாத்தீங்கன்னா திமுக சார்பா மிகப்பெரிய போராட்டம் வந்து நடந்திருக்கு கோவையில. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மட்டும் இல்லாம தமிழக அரசு இதுக்கு பதில் சொல்லணும்னு சொல்றாங்க. நம்ம எப்படி பாருங்கன்னா, ஒரு 19 ஆண்டுகள் ஒரு பையனை வளர்த்த குடும்பம் இருக்குல்ல, அந்த பெற்றோரோட மனநிலை பாருங்களேன். கள்ளக்குறிச்சியில இருந்து கஷ்டப்பட்டு அவனை படிக்க வச்சிருக்காங்க. ஒரு 3 ஆண்டு முடிச்சிட்டான். முடிச்ச பையனை வந்து இழந்த குடும்பம் இருக்குல்ல, அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன சொல்றாங்கன்னா, கஞ்சா விற்பனை காட்டி கொடுத்ததால் கொல்லப்பட்டான்னு சொல்றாங்க. இந்த நியாயமான ஒரு கோரிக்கை. அவங்க என்னன்னா, அரசு மேல எந்த குற்றச்சாட்டு அவங்க சொல்லலையே. கஞ்சா விற்பனை காட்டி கொடுத்ததால் கொல்லப்பட்டான்னு சொன்னா இது யார் அவங்க சொல்றாங்க? கஞ்சா விற்பனையை தடுங்க, இன்னொரு சாவு நடக்கக்கூடாது, என் மயம் மாதிரி வேற யாரும் நடக்கக்கூடாதுன்னு அவங்க பேசுறாங்க. ஆனா வேக வேகமாக வந்து இந்த அரசு என்ன செய்யுது? இது ஒரு மாணவர்களுக்கான மோதல்னு போட்டு முடிக்க பார்க்குது. மிக மிக தவறான விஷயம். என்னன்னா, இதில் வந்து உரிய பதிலை வந்து தமிழக முதலமைச்சர் பேசணும். எல்லா விஷயத்திலும் மௌனம் சாதிப்பது என்பது அது ஒரு அழகல்ல. பல்வேறு விஷயங்கள்ல தமிழகத்தில் நடக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனையில் அவர் பேசணும். ஏன்னா கடந்த காலத்துல அவர் பிரச்சாரங்கள்ல சட்ட ஒழுங்கு பிரச்சனையை வந்து கடுமையா பேசியிருக்கிறார். திமுக ஆட்சி நடந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையை நிறைய பேசியிருக்காரு. ஏன் இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையை பேசலன்னு ஒண்ணு இருக்கு. நம்ம இந்த கோவை விஷயத்தோட இன்னொன்னத்தையும் சேர்த்து பார்க்கணும். கடந்த 3 மாத தாவேக ஆட்சியில் 6 அருந்ததி இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. குறிப்பிட்டு கூலிப்படை ஏவி கொல்லப்பட்டிருக்காங்க. இது குறித்து என்ன பார்வை இருக்கு இந்த அரசுக்கு? அதாவது வந்து தலித் அமைச்சர்கள் அதிகபட்சமா நாங்க தான் நிப்பாட்டினோம் இருக்காங்க அந்த சபையில அப்படின்னு சொல்லக்கூடிய தாவேக அரசு 6 அருந்ததி இளைஞர்கள் படுகொலைக்கு என்ன பதில் சொல்லியிருக்கு? இதுவரைக்கும் பதில் சொல்லல. இதை கண்டித்து அருந்ததி அமைப்புகள் இந்த கடந்த வாரம் வந்து மதுரையில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தியிருக்காங்க. இப்படியான படுகொலைகள் வந்து பாத்தீங்கன்னா அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. நான் குறிப்பிட்டு சொல்லணும்னா, சாதிய ஒடுக்குமுறைகள் சாவுகள் வந்து அதிகமா இருக்கு, காவல் நிலைய மரணங்கள் அதிகமா இருக்கு. இது சம்பந்தமாக பேச வேண்டிய முதலமைச்சர் வந்து பேசலன்றதான் வருத்தமா இருக்கு. இது சம்பந்தமாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சொல்றீங்க. ஆனா இதுக்கு குரல் கொடுக்க வேண்டிய சமூக நீதித்துறையுமே வந்து அமைதியா இருக்கு, விசிகாவுமே அமைதியா இருக்கிறத பார்க்கும் போதுதான் இன்னும் கொஞ்சம் அதிர்ச்சி அளிக்குதோ அப்படின்னு. சரியான கேள்வி கேட்டீங்க. ஏன்னா சட்ட ஒழுங்கு பிரச்சனைல வரும்போது நீங்க சமூக நீதி ஒரு பிரச்சனைய முக்கியமா இருக்கு. ஏன்னா கொல்லப்பட்ட மாணவன் அமுதன் தலித் மாணவன்.
ஆனா அவனுக்கு குரல் கொடுக்க வேண்டிய விசிகா வந்து மௌனம் சாதிப்பது. ஏன்னா எல்லா விஷயத்திலையும் இப்ப பாத்தீங்கன்னா தாவேகா எடுக்கக்கூடிய ஸ்டாண்ட் அப் முழுசுமே ஆதரிக்கிற நிலைக்கு வந்து விசிகா தள்ளப்பட்டிருக்கு. குறிப்பிட்டு சொல்லணும்னா கடந்த 52 ஆண்டுகளாக ஆதி திராவிட நலத்துறை என்ற ஒரு துறை இருந்ததை திடீர்னு சமூக நீதிக்கான துறையா மாத்துறாங்க. அது குறித்து எந்த விவாதம் வந்து சட்டமன்றத்தில் நடத்தப்படல. அது அது சம்பந்தம் நடத்தப்பட்டிருக்கணுமே. எந்த வாதம் இல்லாம நடக்கும் போது பாத்தீங்கன்னா அதுக்கு ஆதரவா வந்து விசிகாவோட அமைச்சர், இந்த தாவேகா கூட்டணி அமைச்சர்கள் இருக்கக்கூடிய வன்னியரசு வந்து அதை வரவேற்கிறார். கடுமையான அப்செக்ட் ஆகுது வெளியில. என்னங்க இது ஒரு ஜனநாயக பண்பே இல்லையே. ஒரு துறையோட பேரை மாற்றும் போது அது சம்பந்தமாக பேசியிருக்க வேணாமா, ஒரு விவாதம் நடத்த வேண்டாமான்னு எதிர்கட்சிகள் கேட்கும் போது பாத்தீங்கன்னா ரவிக்குமார், விசிகா எம்பி ரவிக்குமார் இந்த பிரச்சனையின் மீது கருத்து சொல்றாரு. அவர் சொல்லும் கருத்து என்பது வன்னியரசு சொல்லும் கருத்துக்கு எதிராக இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, தாவேகா இதை மாத்தியது தவறு, ஆதி திராவிடர் என்பது ஒரு அடையாளம், எங்களுக்கு தமிழர்களோட அடையாளம் வந்து ஆதி திராவிடர் அடையாளம், அது தப்பு, மாத்துனது தப்புன்றாரு. அதுக்கப்புறம் கடந்த அது சில நாளுக்கு பின்னால் தான் நம்ம திருமாவளவன் அந்த சம்பந்த விஷயத்துல வந்து குரல் கொடுக்குறாரு. அதாவது இதுக்கு தப்புன்ற பேசுறாரு. உடனுக்குடன் ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருந்த திருமாவளவன் இப்படியான விஷயங்களில், அதாவது தாவேகா அரசோட துதிப்பாடியா மாறிட்டாரோன்ற ஒரு சந்தேகத்தை எனக்கு ஏற்படுத்துது. அமுதன் பிரச்சனையில ஆழமாக வந்து விசாரணை நடத்தப்படணும். அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சமூக விரோதிகள், அது மாணவர்கள் இருக்காங்க. ஏன்னா கைது செய்யப்பட்ட 5 பேரில் 17 வயது மாணவர் ஒருவர் இருக்கார். 17 வயது மாணவர்களுக்கு ஒரு கொலை சம்பவத்தில் ஈடுபடுறாருன்னா அவர் எப்படி இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்காருன்ற விஷயத்தை கண்டுபிடிக்கணும். முக்கியமாக 20 பேர் அப்படின்னு சொல்லி அமுதனோட பெற்றோர் குற்றச்சாட்டு பண்றாங்க. அந்த 20 பேர் மீதும் விசாரணை நடத்தப்படணும். இது வந்து என்னன்னா மாணவர் மோதல் என்பது முடியாம ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையா தான் பார்க்கணும். கஞ்சா விற்பனையை தடுக்கணும். இது தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த சம்பவம் நடந்த 2 நாளைக்கு பின்பு அதே கோவையில் பாத்தீங்கன்னா கஞ்சா விற்பனையை காட்டி கொடுத்த இன்னொரு இளைஞர் தாக்கப்படுறாரு. அவரு வீடியோ நேற்று வெளியிட்டு இருக்காரு. என்ன சொல்றாருன்னா, அந்த கும்பல் வந்து போலீஸ்ல நான் சொன்னேன்றதுக்காக வந்து என்னை தூக்கிட்டு போய் அடிச்சாங்க, ஹாஸ்பிட்டல்ல வந்து நான் அட்மிட் ஆகினேன் அப்படின்னு சொல்லி அவர் பேட்டி கொடுத்திருக்காரு. அவர் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணும்போது என்ன செய்யறாங்கன்னா, எஃப்ஐஆர் முதல் தகவல் அறிக்கையில இவர் கொடுத்த எஃப்ஐஆர் மாற்றப்படுது. அவர் நேரடியான புகார் பண்றாரு. பெரியநாயக்கம்பாளையம் போலீசார் மீது ஒரு குற்றச்சாட்டு பண்றாரு. கஞ்சா விற்பனை கும்பலோடு காவல்துறை கூட்டுன்னு சொல்லி சொல்றாரு. அதே கோயம்புத்தூர்ல நேற்று நடந்த சம்பவம் இது. அதனால காவல்துறை வந்து கஞ்சா விற்பனை கும்பலோடு தமிழகம் முழுவதும் கூட்டு சேர்ந்திருக்கின்றது ஒரு பார்க்க வேண்டிய ஒரு அவலமான நிலை. ஆகவே தமிழக முதல்வர் இப்படியான கருப்பாடுகள் மீது நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா காவல்துறையில் காக்கி உடையில் இருக்க கருப்பாடுகள், ஏன்னா கஞ்சா விற்பனையை தடுக்க வேண்டிய காவல்துறையே வந்து அவர்களுக்கு துணையாக இருப்பது ஆபத்து. இது வந்து என்னன்னா முக்கியமாக நம்ம பேச வேண்டியது போதை கலாச்சாரத்தை ஒழிப்பென முதலமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா சென்னையில வந்து போதை தடுப்பு ஊர்வலத்தை ஆரம்பிக்கிறார். அதே நாள்ல தான் இந்த படுகொலை வந்து கோவையில நடக்குது. இது ரெண்டையும் சேர்த்து பார்க்க வேண்டியது இருக்கு. ஊர்வலம் என்பதோட முடிஞ்சு போற விஷயம் கிடையாது. இதை தடுப்பதற்கான நடவடிக்கையை தமிழக அரசு மேற்கொள்ளணும். குறிப்பா முதலமைச்சர் தன்னுடைய நடவடிக்கையை வந்து தீவிரப்படுத்தணும்ன்றதை கேட்டுக்கிறேன். திமுகவுடைய ஆர்ப்பாட்டம் அப்படிங்கறது நீங்க குறிப்பிட்டு பேசியிருந்தீங்க. இந்த ஆர்ப்பாட்டம் குறித்து நேற்றைக்கு ஒரு வீடியோ வந்து திமுகவை சேர்ந்த ஒரு நிர்வாகி போட்டிருந்தாங்க. காவல்துறை இரவு 11 மணிக்கு போய் கல்லூரி வளாகத்துக்குள்ள நீங்க போராட்டம் நடத்த வேணாம் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைத்ததா. அப்போ இந்த இடத்துல காவல்துறை ஏன் இந்த கோரிக்கையை வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அப்போ கல்லூரி வளாகத்திற்கும் அங்க இருக்கக்கூடிய பிரின்சிபலுக்கும் காவல்துறைக்கும் என்ன ஒரு உறவு இருக்கு? இப்ப அந்த குற்றச்சாட்டு அமுதனோட பெற்றோர் கொடுத்த குற்றச்சாட்டு என்பது கல்லூரி நிர்வாகத்தின் மீது குற்றச்சாட்டு பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து இந்த மாணவனுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் நான் பார்த்துக் கொள்கிறோம்னு அவங்க முதல்ல வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது நீ காவல்துறையில சொல்லு, இந்த விஷயத்த சொல்லு, அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு பிரின்சிபல் சொல்லியிருக்காங்க, கரஸ்பாண்டன்ட் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி அமுதனோட பெற்றோரே சொல்றாங்க. ஆனா இந்த சம்பவம் கைமீறி போயிடுச்சு. கல்லூரி நிர்வாகத்தின் கைமீறி போய் வெளியில இந்த பிரச்சனை வந்து பெருசா மாறி நிற்குது. அதாவது வந்து போதையை காட்டி கொடுத்த, அதாவது கஞ்சா சாமியில காட்டி கொடுத்ததுனால் அமுதன் கொல்லப்பட்ட விஷயம் வெளியில வரும்போது பாத்தீங்கன்னா கல்லூரி நிர்வாகம் வேக வேகமா பிரஸ் மீட் கொடுக்குறாங்க. என்னன்னா இந்த சம்பவம் வந்து மாணவர்களுக்கான மோதல் நடந்த சம்பவம் சொல்றாங்க. காவல்துறை ஒரு மாணவர் அமைப்பு இது சம்பந்தமா அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து ஒன்று சேர்ந்து எதிர்ப்பு தெரிவிக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு ஆர்ப்பாட்டமா போராட்டமா நடக்கக்கூடாதுனால காவல்துறை வேகமா அதுக்குள்ள நுழையுது. இந்த வேலையை அவங்க எப்ப செஞ்சிருக்கணும்னா, அமுதனிடம் விசாரணை நடத்தும் போது யார் யார் இதில் சம்பந்தப்பட்டிருக்கார்கள், கஞ்சா விற்பனை செய்திருக்கிறார்கள் என அவர் பட்டியல் கொடுத்தார். அவங்க மேல நடவடிக்கை எடுக்கும்போது காட்டியிருக்கணும். ஆனா இப்ப போராட்டம் நடத்தக்கூடாது. என்னன்னா அவங்க ஏன் தடுக்கிறாங்கன்னு ஒரு விஷயம் இருக்கு.
டெல்லியில பார்த்தா நடத்திய ஒரு மாணவர் போராட்டம் இந்தியா முழுசும் ஒரு எழுச்சிகரமான விஷயமா மாறுச்சு. இப்போ கோவையில் நடக்கக்கூடிய ஒரு போராட்டம் தமிழகம் முழுசும் பரவும் என்ற ஒரு பயம் வந்து தமிழக அரசுக்கு இருக்கு. அந்த பயத்தின் அடிப்படையில தான் இதை வேகமா வந்து மாணவர்களை கூட விடாம தடுக்கிறாங்க. இதுக்கு காவல்துறை மட்டுமல்ல, அந்த கல்லூரி நிர்வாகம் துணை போகுது. ஜனநாயக ரீதியாக நடக்கக்கூடிய போராட்டங்களை ஒடுக்கக்கூடாது. ஏன்னா இந்த அரசு பார்த்தீங்கன்னா ஜனநாயக ரீதியான எந்த பிரச்சாரத்துக்கு கூட அனுமதி தர்றது கிடையாது. காவல்துறை அதனால வந்து காவல்துறையை வச்சு இதை முடிக்கணும்னு பாக்குறாங்க. ஆனா இந்த பிரச்சனை வந்து பெருசாகும். ஏன்னா இன்னைக்கு வந்து திமுக ஆர்ப்பாட்டம் பண்றதுன்றது வெளியில தான் பண்றாங்க. இந்த பிரச்சனையை வந்து வெளிப்படுத்துறதுக்காக தான் நடத்துறாங்க. ஆனா மாணவர் போராட்டத்தை தடுக்க நினைப்பது தவறான விஷயம். ஏன்னா அங்க நடந்த விஷயம் மாணவர்களுக்கு தெரியும். ஆகவே மாணவர்களோட போராட்டம் என்பது கோவையில மட்டும் நடக்காது, தமிழகம் முழுசும் நடப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. இந்த ஆட்சி இந்த 3 மாதத்துல மட்டுமே காவல்துறையோட கை வந்து அதிகமா ஓங்கி இருக்கத பார்க்க முடியுதே சார். நீங்க சொல்லும் போது என்னன்னா 3 மாதத்தில் 5 காவல் நிலைய மரணங்கள், அது பேச வேண்டிய விஷயம். ஆனா அது பெருசா பேசப்படலன்னு நான் பாக்குறேன். காவல் நிலைய மரணங்கள் என்பது வந்து போலீஸ் கஸ்டடியில இருக்கும்போது சாகிறதுன்றது ஒண்ணு இருக்கு. இந்த 5 மரணங்கள் நான் சொல்றது வந்து மடப்புறம் அஜித்ல இருந்து தூங்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 5 பேர்ல வந்து இப்ப நம்ம சேர்க்க முடியாத ஒரு நபர் யாருன்னா பழனி நில மோசடி விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட வழக்கறிஞர் அன்வர்தீன். இவர் 6 நம்ம சேர்க்கணும். 5 மட்டும்ல இது 6ன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு போலீஸ் காவலில் இருக்கக்கூடிய ஒருவர் இறந்து போனால் அது பொறுப்பேற்க வேண்டியது காவல்துறை தான். ஒருவரை வந்து தாக்குதல் பண்ணி வந்து டார்ச்சர் பண்ணி அதாவது அடிச்சுதான் துன்புறுத்தணும். ஏன்னா நம்ம மடப்புறம் அஜித் வழக்குல எப்படி பார்த்தோம்னா அவரை சில காவலர்கள் வந்து அதாவது காக்கி உடை அணியாத காவலர்கள் தாக்குதல்கள் வந்து ஒரு வீடியோ வெளியில வந்துதான் இது தாக்குதல் சம்பவம் வந்து வெளியில தெரிஞ்சது. அந்த வீடியோ வெளியில வரலைன்னா அஜித் படுகொலை என்பதே தெரியாம மறைஞ்சு போயிருக்கும். ஒரு சமூக ஊடகத்தில் வெளியான அந்த வீடியோ தான் அந்த கொலைக்கு ஒரு முக்கியமான கருவியா இருந்தது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா போலீஸ் கஸ்டடியில மதுரை மத்திய சிறையில் இருந்து அன்வர்தீன் ஒருத்தர் இறந்து போனார். நான் சொன்ன 5 பேர் வந்து திருட்டு வழக்குல கைது செய்யப்பட்டவங்க. இவர் வந்து ஒரு 100 கோடி ரூபாய் அரசு நிலம், அது கோயில் நிலம் வந்து மோசடி செய்யப்பட்ட விஷயத்தில் கைது செய்யப்பட்டவர். அவர் 3 நாளைக்கு முன்னால திண்டுக்கல் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்துல வந்து ஜாமீன் கோர்றாரு. அவர் ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்ட பிறகு மதுரை மத்திய சிறையில் வைக்கப்படுறாரு. இந்த வழக்கில் முக்கியமான 2 பேர் இருக்காங்க. ஒன்னு ஜஸ்டின் மனோகரன், சார் பதிவாளர். அவர் சம்பந்தமே இல்லாம இன்னொரு மாவட்டத்துல இருந்து வந்து இங்க வந்து அந்த இடத்த பதிஞ்சு கொடுத்தவர். அவரும் கைது செய்யப்பட்டிருக்காரு இந்த வழக்கில். அவரும் பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காரு, ஐசியூல இருக்காரு. அதாவது இந்த குற்ற வழக்குக்கு பின்னால், இந்த குற்ற சம்பவங்களுக்கு பின்னால் நிறைய ஆவணங்களை தயார் செய்ததுல வந்து அன்வர்தீன் முக்கியமான ஆள். காவல்துறை வந்து பாத்தீங்கன்னா இவர் சிறையில இருக்கும் போது உடல்நலம் குன்றிட்டாரு, அதனால கொண்டு போகும்போது இறந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவர் வந்து அங்க துன்புறுத்தப்பட்டாரா? ஏன்னா இந்த விஷயத்துக்கு பின்னால் அமைச்சர்கள் இருக்காங்க அப்படின்ற பரவலான குற்றச்சாட்டு எதிர்கட்சி மட்டும் இல்ல பொதுமக்கள் மத்தியில எழுது. ஏன்னா ஒரு 100 கோடி ரூபாய் இடத்த ஒரு 2 கோடி ரூபாய்க்கு பதிகிறது எப்படி? நீங்க ஒரு வீடு வாங்குறீங்க, குறைந்த அளவு மதிப்பீடு செஞ்சு பதிகிறதுன்னு ஒண்ணு இருக்கு. ஒரு 100 கோடி ரூபாய் இடத்த டிஸ்பியூட்டான இடம், அது கோயில் நிலம் வந்து டிஸ்பியூட்டான இடம், அந்த இடத்த விற்க கூடாதுன்னு ஏற்கனவே கோர்ட்ல ஒரு ஸ்டே இருக்கு. இந்த நேரத்துல அதெல்லாம் மீறி ஒரு நடவடிக்கை ஈடுபடுறாங்க. அங்க இருக்க சார் பதிவாளர் இல்லாதனால இன்னொரு இடத்துல இருந்து கொண்டு வந்து ஒருத்தர் வச்சு பதிகிறாங்க. கிட்டத்தட்ட இதுல 11 பேருக்கு மேல நடவடிக்கை உள்ளாயிருக்காங்க. இந்த காவல்துறை பாத்தீங்கன்னா கைது செய்யப்பட்ட நபரை வந்து பாதுகாக்கணும். இந்த சாட்சி முக்கியமான, நான் எப்படி பாக்குறேன்னா இந்த 100 கோடி நிலத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய பெரிய தலைகள் அவருக்கு காட்டிப்படக்கூடாது, காட்டி கொடுத்துருவாங்களோன்ற எண்ணத்துல கூட இப்படி நடந்திருக்கமான சந்தேகம் ஏற்படுது. அதனால காவல்துறையோட கை நீளமா இருக்கு. அது ஏன்னா இப்ப இன்னைக்கு ஒருத்தர் கூட பாத்தீங்கன்னா காவல்துறையில வந்து லஞ்சம் வாங்கினவர் பிடிப்பட்டார், அதிகபட்ச செய்தி அப்படித்தான் மாறுது. ஒரு 5000 கைது வாங்கும்போது கைது பண்ணிட்டாருன்னு. ஆனா மரணம் சார்ந்த விவகாரங்களில் தலையிடக்கூடிய காவல்துறையின் மீது பெருசா நடவடிக்கை இல்லைன்றதுதான். இப்ப அஜித் கொலை வழக்குல 4 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டாங்கன்ற விஷயம் இருக்கு. ஆனா காவல் நிலைய மரணங்கள் குறித்து பேசக்கூடிய இடத்துல இது கடந்த கால ஆட்சியில் நடக்கும்போது கண்டிச்சோம், நடக்கும்போது கண்டிக்கிறோம். நம்ம காவல் நிலையங்களில் மரணம் நடக்கும்போது அது கொலை வழக்காக பதிவு செய்யப்பட வேண்டும். அதாவது காவல்துறையின் அனைவர் மேலே பதிவு செய்யப்பட வேண்டும். இதுக்கு முன்னுதாரணமாக சாத்தான்குளம் 2 படுகொலை செய்யப்பட்ட வழக்கு நமக்கு முன்னால இருக்கு. அதனால வந்து காவல் நிலைய மரணங்கள் குறித்தான அக்கறை தவவேக அரசுக்கு வரணும். ஏன்னா கடந்த ஆட்சி மேல நீங்க புகார் சொல்லிட்டே கடந்து போயிட முடியாது. உங்க ஆட்சியில் நடக்கக்கூடிய குற்றச்சம்பவங்களை தடுத்து நிறுத்தணும், காவல் நிலைய மரணங்களை தடுத்து நிறுத்தணும், மனித உரிமை மீறலை தடுத்து நிறுத்தணும்னு கேட்டுக்கிறேன்.
ஒரு பக்கம் காவல்துறையினரால ஒரு மரணம் நிகழ்ந்துட்டு இருக்கதை பாக்குறோம். இன்னொரு பக்கம் காவல்துறையினருக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை. ஒரு பெண் காவலர் நேத்திக்கு குத்தி கொலை செய்யப்பட்ட ஒரு சம்பவம். அப்போ என்ன நடந்துட்டு இருக்கு தமிழகத்துல? இப்ப வேலூர்ல நடந்த அந்த ஹெட் கான்ஸ்டேபிள் தாமரை செல்வி படுகொலை நேற்று நள்ளிரவு நடந்த சம்பவம் வந்து, அவங்க பணி முடிச்சு வீட்டுக்கு வராங்க. வார வழியில ஏரிக்கிற ஏரியால ஒரு கணவர் தடுத்து நிறுத்துறாரு. குடும்ப பிரச்சனைன்னு சொல்றாங்க. என்னன்னா, ஒரு காவல்துறையில் வேலை பார்க்கக்கூடிய 2 குழந்தைக்கு பெண் தாய் அவங்க. இப்படியான ஒரு பிரச்சனை ஒண்ணு இருக்குன்னா, அது காவல் நிலையம் சார்ந்த விஷயம் தான் வச்சுங்களேன். இது சம்பந்தமா வெளியில எங்க பேசுனாங்கன்னு தெரியல. அந்த கொலைக்கு பின்னால் வந்து என்ன சொல்றாங்கன்னா, குடும்ப பிரச்சனை, அதாவது கணவனுக்கு மனைவிக்குமான குடும்ப பிரச்சனை, அதனால வந்து இந்த சம்பவம் நடந்ததா சொல்றாங்க. ஆனா காவல்துறையினருக்கே வந்து பாதுகாப்பு இல்லை என்பது, அவரு சீருடையிலே கொல்லப்பட்டதான் பெரிய விஷயம். அவர் வீட்டுக்கு வர வழியில 2 வீலர்ல வராங்க. நீங்க அவங்க படத்தை பாத்தீங்கன்னா ரத்த கலரியா இருக்காங்க. ஒரு கணவர் வந்து குத்தி கொள்ளும் போது பாத்தீங்கன்னா அவர் ஸ்பாட் அவுட், அந்த இடத்துல ஸ்பாட் அவுட் ஆகுறாரு. காவல்துறையில வந்து நீங்க சொல்ற விஷயம் பாத்தீங்கன்னா இதோட முடியல. பல இடங்களில் வந்து பாத்தீங்கன்னா சிங்கப்பெண்ணே பாதுகாப்பு படையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு அவங்களே சில வீடியோக்கள் வெளியிடுறாங்க. ஏன்னா அவங்களோட செயினை பறிச்சுட்டு போனதா ஒரு காவலர் வந்து புகார் கொடுக்குறாங்க. அதனால இப்படியான விஷயங்கள் இப்ப சமூக ஊடகம் வெளிச்சம் ஜாஸ்தின்னு வச்சுங்களேன். இவங்க எதையாச்சும் மறைக்க நினைச்சாங்களோ அது வெளிப்பட்டுருது. இப்ப தாமரை செல்வி படுகொலைக்கு பின்னால் வந்து குடும்ப பிரச்சனை இருக்கு, அதனால வச்சுங்களேன் அப்படிதான் முடியும். ஏன்னா இன்னைக்கு வார செய்திகள் முழுசுமே அரவிந்த் ஆட்டோ ஓட்டுநர் அவர் கணவர் தான் குத்தி கொண்டுட்டாரு, அவரு தன்னை தற்கொலைக்கு முயற்சி செய்தாரு, நாங்க பிடிச்சிட்டோம் அப்படின்னு காவல்துறை எழுதிருச்சுன்னு வச்சுங்களேன். இது இன்றையோட கடந்து போயிடும். ஆனா ஒரு காவலருக்கு ஒரு மரணம் என்பது இதுக்கு பின்னால இருக்கக்கூடிய சம்பவங்களை விசாரிக்கணும். நான் அந்த காவல் நிலையத்திலே அவங்க பேசியிருக்கலாம், இந்த விஷயங்களை பேசியிருக்கலாம். அதனால இது இப்படியான கொலைகள் தடுத்து நிறுத்தப்படணும். ஒரு காக்கி சீருடையிலேயே ஒரு பெண் குத்தி கொல்லப்படுவதுன்றதுலாம் மிக மிக மோசமான நடவடிக்கைகள். இது தடுத்து நிறுத்தப்படணும். அதே மாதிரி பெண் போலீசாருக்கும் வந்து பாதுகாப்பு இல்லைன்னு அவங்களே பல இடங்கள்ல வந்து சொல்றாங்க. ஏன்னா தாவேகா நிர்வாகிகள் சில இடங்கள்ல வந்து பிரச்சனை பண்றாங்க அப்படின்னா, சில இடங்களில் ஈவ்டீசிங் பண்றாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆகவே தாவேகாவிடம் இருந்து அவங்கள பாதுகாக்க வேண்டிய அவசியமும் இருக்குன்றதான் பாக்குறேன் விஷயம். இப்போ இந்த விவகாரம் எடுத்துக்கிட்டாலுமே வந்து குடும்ப பிரச்சனை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வராங்க. நம்ம கோயம்புத்தூர்ல அந்த அமுதனோட விவகாரம் எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து கோஷ்டி மோதல் அப்படின்னு எடுத்துட்டு வராங்க. அமைச்சர்கள் ஈடுபடக்கூடிய பாலியல் அந்த வழக்குல எடுத்தோம்னா அடுத்த நாளே போய் டயரை செக் பண்ற மாதிரி வேறு ஒரு விஷயத்துக்கு வந்து திசை திருப்பக்கூடிய ஒரு விஷயங்கள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. இப்ப கூட தூத்துக்குடியில அமைச்சர் ஸ்ரீநாத் அவர்களை தொடர்பு படுத்தி ஒரு பெண் வந்து ஒரு குற்றச்சாட்டை வந்து கொடுத்திருந்தாங்க இன்னைக்கு காலையிலேயே. இப்படி எல்லா விஷயங்களையும் திசை திருப்பக்கூடிய ஒரு வேலை வந்து நடந்துட்டு இருக்குங்க சார். இந்த திசை திருப்பும் அரசியலை எப்படி பாக்குறீங்க? அந்த நீங்க சொன்ன தூத்துக்குடி பெண், அவங்க வந்து அந்த கட்சியோட மாவட்ட செயற்குழு உறுப்பினர். பொதுவெளியில அவங்க சொல்லக்கூடாத விஷயங்களை வந்து ஒரு பெண் சொல்லக்கூடாத விஷயத்த சொல்றாங்க. ஏன்னா வழி தாங்க முடியாம வெளியில சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது அப்படி சொல்லவே முடியாத விஷயத்த சொல்றாங்க. ரொம்ப கேட்கவே பயங்கர பதட்டமாகுது நம்மளுக்கு. என்னன்னா அவங்கள வந்து நியூடா படத்தை எடுத்து சமூக வலைத்தளங்களை பரப்புறதுன்றதுக்குள்ள ஒரு மோசமான கலாச்சாரம் இது. ஏன்னா அந்த கட்சியில் இருக்கக்கூடிய சில நபர்கள் மீது அவங்க குற்றச்சாட்டு பண்றாங்க. ஏன்னா இரவு நேரங்களில் வாட்ஸ்அப் வழியாக எனக்கு தொல்லை கொடுக்குறாங்க, இது சம்பந்தமாக மாவட்ட செயலாளர்கிட்ட போய் சொன்னேன், அமைச்சரிடம் நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கிட்ட போய் நான் சொன்னேன். ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா அவங்க மாவட்ட பொறுப்புல இருக்கவங்க மேல நடவடிக்கை எடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா என்னன்னா இதுல ரொம்ப மன உளைச்சலா இருக்கு, தூங்க முடியல என்னால, நான் என்ன செய்யறது எனக்கு தெரியல அப்படின்னு அவங்க காவல்துறையில சொல்றாங்க. அதாவது நீங்க எப்படி இந்த விஷயத்த பார்க்கணும்னா, தாவேகாவில் இருக்கக்கூடிய இந்த ஒரு பெண் இல்லை, இதுக்கு முன்னால பல பெண்கள் இந்த பிரச்சனை இப்படியான பிரச்சனைகளை வெளிப்படுத்தி இருக்காங்க. அதுல தாவேகா நிர்வாகிகள், ஆமா தாவேகா நிர்வாகிகள் இருக்காங்கல்ல, அவங்க இதுல ஈடுபடும் போது பாத்தீங்கன்னா மாவட்ட செயலாளர் ஒருவர் கைது செய்யப்படுறார். கைது செய்யப்படலன்றதா ஒரு பெரிய நாள் பிரச்சனையாவே இருந்தது. இதே மாதிரி ஒரு மாவட்டத்துல அவரு கூட்டிட்டு போய் அந்த பிரச்சனை பண்ணி பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டார் 2 பேரு. அதுல மாவட்ட செயலாளருக்கும் தொடர்பு பாதிக்கப்பட்ட பெண் சொல்லியிருந்தாங்க. ஆனா இந்த பிரச்சனையில அவங்க என்ன சொல்றாங்க, மாவட்ட நிர்வாகிகள் 2 பேர் பேரை சொல்றாங்க, அது தவிர வந்து 4 பேர் பேரை சொல்றாங்க, 6 பேர் பேரை சொல்றாங்க. இவங்க மேல எந்த நடவடிக்கை எடுக்கல, ஒரே ஒருவர் மட்டும் கைது செய்யப்பட்டிருக்காரு. ஆனா அந்த நிர்வாகி வந்து நடவடிக்கை எடுக்க முடியாதுன்னு அமைச்சர் சொல்றாருங்க. எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. என்னன்னா விஜய் அண்ணா இதை கவனிக்கணும்னு சொல்றாங்க. இளம் வயது பெண்கள், அதாவது இந்த விஜய் மேலான கிரேஸ் இருக்கு இந்த கட்சியில பாத்தீங்கன்னா, நிறைய குடும்ப பெண்கள் பாத்தீங்கன்னா திடீர்னு பார்த்தா நிர்வாகிகள் ஆனாங்க. ஏன்னா அவங்க வந்து இந்த மன்றங்கள் எதுலையுமே இல்ல,
மன்றங்கள் எதுவுமே இல்லாம திடீர்னு வந்தவங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கட்சி சார்ந்த இயக்கங்கள்ல இருந்தவங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆனா இதான ஒரு பிரச்சனைகள் புரியும். அவங்க என்னடா இது இப்படியான சம்பவம் நடக்கும்போது அதிர்ச்சி ஆகிறாங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கன்னு சினிமாவில் சொல்ற மாதிரி இவங்க கட்சியில சொல்லும் போது அதை உன்னால ஜீரணிக்கவே முடியல. அப்படிதான் இந்த பெண் அணுகி இருக்காங்க. அவங்க அதுக்கு உடன்படலைன்னு சொன்னா அவங்களோட படத்தை எடுத்து நியூடாகி அனுப்பிவிட்டாங்க. இதோட இன்னும் கொடுமை என்னன்னா அவங்க சொன்ன தகவல் தான் மிக முக்கியமான விஷயம். அதாவது நான் வந்து நிர்வாணமா ரோட்ல நின்றதாகவும் போலீசார் வந்து என்னை கூட்டிட்டு போனதாகவும் உங்க பரப்புறாங்க சார். நான் என் குடும்பம் இருக்கு, எனக்கு குழந்தைகள்லாம் இருக்கு, இது எப்படி நான் இதை வெளியில சொல்றேன்னே தெரியல அப்படின்றாங்க. இந்த வழி என்பது தாவேக்காவில் இருக்கக்கூடிய பெண் நிர்வாகிகள் பல பேர் இருக்கு. நாம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்பது தாவேக்காவில் இப்படியான சம்பவங்கள் தொடரக்கூடாது. இதுல புஷி ஆனந்த் வந்து அவருக்கு இது ஏற்கனவே வந்து இது மாதிரி புகார்கள் நிறைய போயிருக்கு. சில மாவட்ட நிர்வாகிகள் இப்படி செய்யறாங்கன்னு புகார் போயிருக்கு. அவங்க மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொதுச் செயலாளர் இருக்காரு, கருணை இல்லாம நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா பெண்கள் வந்து பொதுவெளிக்கு வர்றது ரொம்ப ரொம்ப குறைவு. இந்த காலத்துல அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போகும்போது சமூக வெளியில வந்து அவங்க வேலை பார்க்கணும்னு வராங்க. அவங்கள வந்து உற்சாகப்படுத்தணும், அவங்க வேலைக்கு அதாவது அரசியல்ல ஈடுபடணும்ன்ற விஷயத்துல அவங்கள தடுக்கக்கூடிய விஷயமா வந்து பாத்தீங்கன்னா அந்த பாலியல் பிரச்சனை பெரிய அளவு நிக்குது. அது தாவேக்கால கூடுதலா இருக்கு. அது அவங்களே சில நேரங்களில் வெளிப்படுத்துறாங்க, வீடியோவை வெளிப்படுத்துறாங்க. இந்த வீடியோவும் பார்த்தா அவங்க வெளியில வந்த பிறகுதான், புகார் செஞ்ச பிறகுதான் வெளியில வருது. அதே புகார் தராத பல விஷயங்கள் பல பேர்கிட்ட இருக்கும். அவங்க தைரியமா வந்து இதை பொதுவெளியில வந்து வெளிப்படுத்தணும். விஜய் வந்து இதுல வந்து முதலமைச்சர் வந்து கூடுதல் கவனம் செலுத்தணும். இப்படியான நிர்வாகிகள் மீது கருணை இல்லாத நடவடிக்கை எடுக்கணும். பெண்களுக்கான பாதுகாப்பு வந்து வெளியில பேசும்போது கட்சியில் இருக்க பெண்களுக்கான பாதுகாப்பை பேசணும்ன்றதுதான் முக்கியம். இவ்வளவு பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. ஆனா 5 கோடி செலவுல முதலமைச்சருக்கு தனி அறை வந்து இப்போ தேவைதானா, இது ஒரு தண்ட செலவு அப்படிங்கிற அந்த குரல் எல்லாமே கூட்டணி கட்சிகள் கிட்ட இருந்தே வருது. கூட்டணி கட்சிகள் இப்படியான விஷயங்கள் பேசுறது மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா சில விஷயங்களை அவங்க கண்டுக்காம வெளியே போயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சில விஷயங்கள்ல பேசுறாங்க. ரத்தன் பண்டிட் வெளியில போனாலுமே இன்னும் இவர் பின்னால இருக்காருன்றத நம்ம யோசிக்க வேண்டியது இப்படியான விஷயத்துல. ஏன்னா இத்தனை முதலமைச்சர்கள் கண்ட அந்த அறை வந்து அவ்வளவு ஐஏஎஸ் ஆபீசர் வச்சு கூட்டம் நடத்திருக்காங்க அதே தலைமைச் செயலகத்துல. இப்ப அவங்க சொல்ற காரணம் என்பது அதிகாரிகள் எண்ணிக்கை அதிகமானதுனால கூட்டம் நடத்த முடியலன்றாங்க. என்னன்னா வாஸ்து சரியில்லை மாத்திரம் அப்படி சொல்லிட்டு போனா பரவாயில்ல, அதிகாரிகள் எண்ணிக்கை கூடுதலானதுனால இடம் பத்தலன்னு சொல்றாங்க. என்னன்னா எல்லா விஷயங்களிலும் ஜோசியரை பார்ப்பது, ஜாதகம் பார்ப்பது, மூட நம்பிக்கை வளர்ப்பதுன்றத, ஏன்னா எந்த அரசு செய்யாத ஒரு விஷயம் வந்து இந்த அரசு துணிஞ்சு செஞ்சாங்க. அதாவது ஒரு ஜோசியரை கொண்டு வந்து அரசு பதவி கொடுத்தது எந்த அரசும் செய்யல. தமிழ்நாட்டில் வந்து திராவிட மூவ்மெண்டோட ஒரு முக்கியமான விஷயமே மூட நம்பிக்கை எதிர்ப்பு தான். ஒரு 53-55 வருஷமா அப்படி இருந்த நேரத்துல திடீர்னு பார்த்தா திராவிடத்துக்கு மாற்று, திமுகவுக்கு மாற்றுன்னு வந்தவர் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஏமாற்று வேலை. அதாவது ஜோசியக்காரை கொண்டு வந்து அரசு கட்டடத்துல, தமிழக அரசு கட்டடத்துல உட்கார வச்சதுன்றது நடந்தது. அதுல நீங்க சொன்ன இந்த விஷயம் தான் எதிர்கட்சி கடுமையா அப்செக்ட் பண்றாங்க. அந்த விஷயத்த நாங்க எப்படி ஜோசியக்காரங்க எல்லாம் கொண்டு விடுறீங்க, அவங்களை அரசு பதவி கொடுக்குறீங்கன்னு சொல்லும் போது பார்த்தா வேற வழி இல்லை. ஏன்னா அப்ப வந்து அவருக்கு பாத்தீங்கன்னா அது பெரும்பான்மை இல்லை. இந்த இவங்களை நடத்தணும், அதாவது அதிமுக உடைப்படாத நேரமா இருந்த நேரம்னால அவர் ஏத்துக்கிட்டாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா எதிர்ப்பு மீறி சில விஷயங்கள் நடக்குது. எதிர்ப்பு மீறி சில விஷயங்கள் நடக்கும் போது பாத்தீங்கன்னா அது பின்னால குதிரை பேரம்ன்ற விஷயம்னா அதுலதான் இருக்கு. கூடுதலா வந்து இடதுசாரிகள் வந்து அதிமுக எம்எல்ஏக்களை உடைக்காதீங்க, கட்சியை உடைக்காதீங்கன்னு நிறைய தடவை பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனா மீண்டும் ஒரு உடைப்புக்கான ஏற்பாடு என்பது தீவிரமா இப்ப நடந்துருக்கு. முதல்ல ஒரு தடவை நடந்த இப்ப நடக்க போகுது. ஏன்னா ஒரு 6 தொகுதி இடைத்தேர்தல்ன்றது 10 தொகுதி இடைத்தேர்தலா மாறுறதுக்கான எல்லா வேலையும் தாவேக்கா ஈடுபட்டிருக்கு. அது இப்ப கடந்த சில நாட்களா நடந்த சம்பவங்கள் உங்களுக்கு உணர்த்தும்னு நினைக்கிறேன். செங்கோட்டையனை போய் நம்ம செங்கோட்டையன் ஆதவ அர்ஜுனை போய் நம்ம இவர் பார்த்துட்டு வந்திருக்காரு, பழைய முன்னாள் அதிமுக பார்த்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் சில பேரை கூட்டி போய் பார்த்திருக்காரு, யார் எம்எல்ஏக்கள்னு வெளியில தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள போய் பார்த்திருக்காரு. அத்தை கடவு அவினாசி திட்டத்தை வந்து பேசுறதுக்காக தான் போனேன்னு சொன்னாரு. சட்டமன்றத்துல சபாநாயகர் ரொம்ப ஜோவியலான விஷயங்களை வந்து குறிப்பா அவர் நிறைய விஷயங்களை பேசுறாரு. உங்களோட பிரச்சனையில வந்து கொண்டு வந்து எழுதி கொடுங்க, அது நிறைவேற்றுவோம், சட்டமன்றத்துல முழுசு உரையாற்றாம பேசுங்கன்னு சொல்றாரு. அத்திக்கடவு அவினாசி திட்டத்தை வந்து வேலுமணி வந்து சட்டமன்றத்துல பேசாம ரகசியமா பின்னோட வழியா போய் இவர்கிட்ட போய் கொடுக்க வேண்டிய அவசியம், செங்கோட்டையிட்ட கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ஆனா அதுக்கு பின்னால இருக்கக்கூடிய அரசியல் மிக மோசமான அரசியல் தான்.
மீண்டும் ஒரு உடைப்பு, ஒரு 10 பேர் இடைத்தேர்தலை சந்திப்பதற்கான ஒரு ஏற்பாடு 6ன்றது 4 இன்னும் நடக்கும்ன்றதா சொல்றாங்க. அதற்கான திட்டமிடுதலில் வந்து தாவேகா ரொம்ப தீவிரமாக ஈடுபட்டிருக்காங்க. அது ஏற்கனவே பதவி இழந்த எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அதாவது ஓட்டு போட்ட மை காயறதுக்கு முன்னாலே பதவி ராஜினாமா செய்த அதிமுக அமைச்சர்களுக்கு சில பதவி வழங்கப்படும் சொன்னாங்க. அது ஒருத்தர் பாத்தீங்கன்னா மாவட்ட அமைப்பு செயலாளர் எனக்கு வேணாம், தென்மண்டல அமைப்பு செயலாளர் கொடுங்க அப்படின்னு ஒரு பிரச்சனை பண்ணிக்கிருக்காரு. அவருக்கு சீட்டே கிடையாது, நீ போட்டியிட சீட்டே கிடையாதுன்னு சொன்னாலும் அதிர்ச்சியில் இருக்காருன்ற தகவலாம் வருது. அதுல பாத்தீங்கன்னா இந்த விஷயங்களையும் நம்ம சேர்த்து பார்க்கணும்னு தான் நான் விரும்புறேன். எதிர்கட்சிகள் வந்து இந்த விஷயத்துல வந்து அதுதான் சொல்லுவாங்க, இப்படியான விஷயங்களை வந்து எதிர்கட்சிகள் வந்து ஸ்ட்ராங்கா எதிர்க்கணும். இந்த நீங்க சொன்ன அந்த அமுதன் விஷயத்திலேயே வந்து உயர்கல்வித்துறை அமைச்சர் பேசாம இருக்காரு. அவர் ஒரு கூட்டணி கட்சியை சேர்ந்த காங்கிரஸை சேர்ந்தவர், அவர் பேச மாட்டேங்கிறார். ஏன்னா காங்கிரஸோட போஷன் என்னன்னே தெரியல இதுக்குள்ள, இந்த கூட்டணி ஆட்சியில இருக்கிறது. ஏன்னா ஏற்கனவே அவர் சர்ச்சையில சிக்கிறதுனால தான் பதவி தாங்குமா, ஏன்னா பட்ஜெட் கொடுத்ததுக்கு பிறகு பல பேருக்கு பதவி காணாம போறதுல அவரோட பதவி காணாம போகும்னு ஒரு, ஏன்னா அவர் போட்ட குத்தாட்டம், மேலூர் அரசு பள்ளியில் அவர் போட்ட குத்தாட்டமும் சரி, குழந்தைகளிடம் வந்து நம்ம பெற்றோரே வந்து நம்ம குழந்தைகள் அனுமதி இல்லாம தொடக்கூடாதுன்ற விதி இருக்கு. அது ஒரு எத்திக்ஸ் தானே. குழந்தைகள்கிட்ட வந்து பேட் டச், நம்ம குட் டச் சொல்லித்தரோம். ஆனா ஒரு பொதுவெளியில ஒரு அமைச்சர் வந்து குழந்தைகளை வந்து பல குழந்தைகளை வந்து பிடிக்கிறதுன்ற அந்த உணர்வு எப்படி அந்த குழந்தைகள் கடத்தி இருக்கும்ன்ற நான் இப்படி யோசிக்கிறேன். அவர் மீது அந்த சார்ஜ் இருக்கனால அவர்லாம் இந்த பட்டியல ஹிட்லிஸ்ட் பட்டியல இருக்கனால அந்த அச்சத்தின் காரணமாக அவர் கோயம்புத்தூர் பிரச்சனையில பதுங்கி இருக்காரான்னு எனக்கு தெரியல. பேசணும் இந்த விஷயங்கள்ல, சில பிரச்சனைகள்ல வந்து பேசாம இது தீர்வு காண முடியாது. அவரும் இந்த பிரச்சனையில் பேசணும்னு நான் விரும்புறேன். கண்டிப்பா சார், நிறைய தகவல் பகிர்ந்திருந்தீங்க, ரொம்ப நன்றி.